திமுக தலைவருடைய அறிக்கையை நான் படிக்கிறேன். வித்தின் கோட்ஸ், காவிரியில் தமிழ்நாட்டுக்கான உரிமையை நிலைநாட்ட இயலாத அரசு, மேகதாது அணையை தடுக்க முதுகெலும்பில்லாத தாவேக அரசு அப்படின்னு கடுமையான வார்த்தைகளை சொல்லி ஆணவ போக்கை கண்டித்து தஞ்சையில் திமுக சார்பில் நடத்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எழுச்சி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கொந்தளிப்பை உணர்த்துவதாக அமைந்தது. கழக உடன்பிறப்புகளோடு உழவர் பெருமக்களும் பொதுமக்களும் பங்கெடுத்து தங்களது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினார்கள். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தாவேக அரசின் கையாளாத்தனத்தை மிக கடுமையாக அம்பலப்படுத்தி விமர்சித்தார். நிர்வாக திறனற்ற டம்மி முதலமைச்சரால் காவிரி நீரை கொண்டு வர முடியவில்லை என்று அவர் சொன்ன விமர்சனத்துக்கு இந்த எதிர்வினை அப்படின்னு நிறைய கடுமையான விமர்சனங்களோடு உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து திமுக தலைவர் ஸ்டாலின் கண்டன அறிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். உதயநிதியை இன்றே விடுதலை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய உத்தரவு தாவேகாவுக்கு விழுந்த அடி என்று விமர்சித்திருக்கிறார். ஆட்சிக்கு வந்தது முதல் தன்னையும் தனது அமைச்சர்களையும் ஆட்சியையும் விமர்சிப்பவர்களை கைது செய்யும் ஒரே வேலையைத்தான் இந்த அரசு செய்து வருகிறது என்று பதிலடி கொடுத்திருக்கிறார். கடுமையாக விமர்சித்திருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். அனிதா ராதாகிருஷ்ணன், மார்க்கண்டேயன் இவங்களை தொடர்ந்து இந்த நடவடிக்கையை தொடர்வது ஏற்புடையதல்ல என்று விமர்சித்திருக்கிறார். நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு நிலைப்பாடம் மாற்றிருக்கிறாங்க என்றும் விமர்சித்திருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். நாளைக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் கூட இருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சி தலைவரை முடக்க பார்க்கிறது அரசு என்றும் விமர்சித்திருக்கிறார் ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் பேச சிலர் பேச்சை கண்டிக்கிறாங்க. அது திசை திருப்பக்கூடிய செயல் என்றும் அவர்களையும் விமர்சித்திருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். அதே வேளையில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டுள்ள திமுக தொண்டர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விசாரணை செய்வதுதான் நோக்கம் என்றால் சென்னையில் வைத்தே விசாரித்திருக்கலாமே, எதற்காக தஞ்சாவூர் அழைத்து செல்ல வேண்டும் என்பது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வைக்கக்கூடிய கேள்வி. இதோடைய பின்புலம் என்னென்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் அவரை கைது செய்கிற நோக்கம் இல்லை, அவரை சிறையில் அடைக்கிற நோக்கம் இல்லை, விசாரணைக்கு தான் அழைத்து செல்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் அதுதான் நோக்கம் என்றால் அந்த விசாரணையை சென்னையிலேயே செய்திருக்க முடியாதா என்பது திமுக தலைவர் ஸ்டாலின் எழுப்பக்கூடிய கேள்வி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.